ஜனநாயகன் டெக்னிக்கலாக அவங்க கொண்டு போகிறாங்க சென்சார் போர்டு. அப்போது நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். தெரிந்தோ தெரியாமலோ 2 எதிரிகளை எதிர்க்கிறாரு. ஒன்று மத்திய அரசு, ஒன்று மாநில அரசு. மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்ப்புலேயே இருந்தீங்கன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அது அப்படியே ஓடிட்டு இருக்கும். இந்த கரூர் சம்பவம் வந்த பொழுது தான் உங்களுடைய வீரம், தைரியம் எல்லாம் வெளியில் தெரிஞ்சது. அப்போ கரூர் சம்பவத்தில் பொதுச் செயலாளர் தலைமறைவாயிட்டார், இன்னொரு பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போயிட்டார், இன்னொருத்தர் மதுரைக்கு போயிட்டார். இப்படி எல்லாரும் போனோன்னா இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் சக்கையாக புழிஞ்சு எடுத்துட்டு எம்ஜிஆரால் 62 எம்எல்ஏ ஆகிட்டு, 69 சிஎம் ஆகிட்டு, 71 பெருவெற்றி பெற்றுட்டு எம்ஜிஆர் வெளியே தூக்கி போட்டோம்னா எம்ஜிஆர் ஓடி போயிடுவார், ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்னா எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக நின்று அடிக்கிறாரு. அப்போவும் எம்ஜிஆர் போட்டு தொல்லலாம் கொடுக்குறாங்க. அப்போ டிஎம்கே ஒருத்தரை போட்டு அடிக்குதுன்னா அவன் நல்லவன், அவனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் விஜய் போட்டு அடிக்க ஆரம்பித்தோன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆனால் உண்மை தானே, அவர் என்ன பண்ணுவார், பொறுப்பு உங்களுக்கும் இருக்குல்ல. எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக நின்னார். இது 2 காரணம். எம்ஜிஆருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ், எம்ஜிஆர் கூட வந்த திமுகவினர், எம்ஜிஆருடைய அந்த இது இல்லாமல் முக்கியமாக திமுக அடியை தாங்கி நிற்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது காங்கிரஸ், இந்திரா காந்தியுடைய சப்போர்ட். அப்போது அது எம்ஜிஆருக்கு ஒரு வகையில் உதவியாக இருந்தது. மக்கள் ஆதரவு இருக்குது. ஆனால் அது அவங்கள நீங்கள் பொலிட்டிக்கலைஸாக ஆக்கலை. உங்கள் ரசிகர்கள் இருக்காங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, அவங்களையும் பொலிட்டிக்கலைஸ் ஆக்கலை. உங்கள் கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் பொலிட்டிக்கலைஸ் ஆக்கலை. எதுவுமே தெரியாது, எல்லாம் உருண்டுன்னு இருக்கிற கேஸுங்க. செங்கோட்டையன் அதுக்கு மேலே இன்றைக்கி பேச ஆரம்பித்தாருன்னா தேர்தல் முடிஞ்சிடும். அப்போ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் வந்தோன்னா எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படி இப்படின்னா எல்லா இக்கட்டும் எல்லா பிரச்சனைகளும் வரதான் செய்யும். எம்ஜிஆருக்கும் வந்து இதில் அன்பேவாலாம் இருக்கும்போது, திமுகவில் இருக்கும்போது அன்பேவா படத்துலாம் உதய சூரியனின் பார்வையிலே, அது என்ன உதய சூரியன் பார்வையில், அது அப்புறம் புதிய சூரியனின் பார்வையில் மாற்றிலாம் பண்ணாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துக்கு தடை அப்படிங்கிற மாதிரி, அதாவது கிட்டத்தட்ட சென்சார் போர்டோட விஷயம்தான் உள்ளே இருக்குது, ஆனாலும் பிஜேபியை தொடர்பு படுத்தி பேசப்படுது, பிஜேபி தான் தடை போடுதுங்கிற மாதிரி பேசப்படுது. காங்கிரஸில் நிறைய பேர் வந்து எதுக்காக திடீர்னு ஜனநாயகனுக்கு வந்து இவ்வளோ ஆதரவு கொடுக்கணும், அப்போ விஜய் ஆதரவு நிலைப்பாட்டை அதிக அளவில் காங்கிரஸ் எடுக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஜனவரி 18 வந்து ராகுல் வந்து மீட்டிங் போட்டு யார் கூட கூட்டணி போக போகிறோன்னு ஆலோசிக்க போகிறார். ஸோ இந்த அதாவது காங்கிரஸ் டிவிகே இந்த கூட்டணி அப்படிங்கிறது தொடர்ந்து பேசுபொருளாயிட்டே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது நீங்கள் 3 கேள்வியை ஒன்றாக்கி கேட்டீங்க. ஜனநாயகன் டெக்னிக்கலாக அவங்க கொண்டு போகிறாங்க சென்சார் போர்டு. அப்போது நீங்கள் ஒரு அரசியலுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி டெக்னிக்கல் பிரச்சனையை சந்திச்சு தான் ஆகணும். டெக்னிக்கல் தாண்டி அரசியல் சார்ந்த படம் அப்படிங்கிறதுனால நெருக்கடி அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அரசியல் சார்ந்த படம்லாம் ஒன்றும் பெருசாலாம் இருக்காதுங்க. அப்படிலாம் வந்து அப்படியே இருந்தாலும் நீங்கள் பொலிட்டிக்கலாக வந்துட்டீங்க, பாசிசம் பாயாசம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் எப்போ முடிச்சிங்க படத்தை? ஜூன் மாதம் முடிச்சிட்டிங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு 3 மாதம் வச்சிட்டிங்கன்னா கூட செப்டம்பரில் எல்லாம், ஒரு அக்டோபர்லேயே நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இறங்கியிருந்தீங்கன்னா சென்சார் அனுப்புறதுனா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகும். நீங்கள் உட்காந்துட்டு 9ஆம் தேதி ரிலீஸ்னா 8ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வாங்காமல் பண்ணியிருந்தீங்கன்னா அது பண்ண தான் செய்வாங்க. அதான் அரசியல். நெருக்கத்தில் கொண்டு போய் சர்டிஃபிகேட் கேட்டது தான். இந்த அரசியலில் மோதும் பொழுது நீங்களும் அதுக்கு தயாராக இருக்கணும். இது ஒன்றும் சினிமா கிடையாது, திடீர்னு ஒரு சண்டை சீனில் எல்லாத்தையும் மாற்றிடுறது. அப்போ நீங்கள் அரசியலில் குதிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பண்ணணும். 2வது, தெரிந்தோ தெரியாமலோ 2 எதிரிகளை எதிர்க்கிறாரு. ஒன்று மத்திய அரசு, ஒன்று மாநில அரசு. மத்திய அரசை எதிர்த்துக்கிட்டிங்கன்னா எதிர்ப்புலேயே இருந்தீங்கன்னா அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அது அப்படியே ஓடிட்டுருக்கும். இந்த கரூர் சம்பவம் வந்த பொழுது தான் உங்களுடைய வீரம், தைரியம் எல்லாம் வெளியில் தெரிஞ்சது. அப்போ கரூர் சம்பவத்தில் பொதுச் செயலாளர் தலைமறைவாயிட்டார், இன்னொரு பொதுச் செயலாளர் டெல்லிக்கு போயிட்டார், இன்னொருத்தர் மதுரைக்கு போயிட்டார். இப்படி எல்லாரும் போனோன்னா இவர் மட்டும் தனியாக இருக்கிறார். அப்போ இவருக்கும் அந்த தைரியம் வந்து இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, கரூர் சம்பவம் முடிந்த உடனே துள்ள தெடிக்க ஓடுறார். அப்போ என்ன ஆகுனா, அங்கேயே ஏர்போர்ட்லேயே திருச்சி ஏர்போர்ட்டில் நின்று பேட்டி கொடுத்துருக்கணும். சென்னை வரத்துக்கும் டைம் கிடச்சிது, அங்கேயாவது இறங்கி ஒரு பேட்டி கொடுத்துருக்கணும். தண்ணியில் விளக்கம். நான் என்ன எப்படி காரணம்னு சொல்லுவீங்க? நான் வந்து என்னுடைய ரசிகர்கள், அந்த தன்னிலை விளக்கம் வந்து நிறைய அடுத்து கூட்டங்கள் போட்டார், ஈரோடில் கூட்டம் போட்டார், எதையுமே அந்த நேரத்தில் சொல்கிறது தான். உங்களுடைய ஸ்டஃப்பு தெரியும், நீங்கள் எந்த அளவு ஸ்டஃப்பாக இருக்கிறீங்க. ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கேயே ஏர்போர்ட்லேயே நின்று இதை பாருங்கள், கரூரில் நான் திரும்பி போகிறேன்றேன், என்னையும் என் டீமையும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர்கள், எங்கள் நிர்வாகிகள் இந்த சம்பவத்தில் அந்த குடும்பத்துக்கு துணையாக இருப்பாங்க, எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இது நானே நினைக்க முடியாத ஒரு நெஞ்ச பதறம் இருக்குது. என்
சொந்த சகோதரர் இறந்ததான் நான் அதான் அந்த கண்ணீரோடு நான் ப்ரெஸ்ஸை போகிறேன். சந்திக்கவே மாட்டேங்கிறாரு. அதுதான் சொல்ல வரேன். அப்போ உங்கள் ஸ்டஃப் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு 2 நாள் பொறுத்து மல்லமாக சிஎம் சார் இந்த பிளாஸ்ட்டு அங்கிள் அதெல்லாம் இல்லை, சிஎம் சார் அதுன்னு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டஃப்பாக இருக்கிறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதோடு இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த சினிமாலெலாம் காமிப்பாங்கல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ரவுடியாக இருப்பான், அப்படியே வில்லனாக இருப்பான், அவனுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் ஹீரோயின் மேலே வரும். ஹீரோயின் வந்து அவனுக்கு சேர்க்கவே சேர்க்காது. இந்த டைமில் வில்லன் நாட்கள் வந்து ஹீரோயின் வீட்டில் ஏதோ பிரச்சனை பண்ணுவாங்க. உடனே ஹீரோயினுக்கு யார் தேர்னா ஹீரோ தான் கண்ணுக்கு போடுவார். ரவுடி பையனாச்சே, நம்ம கிட்டேயே சேர்க்க மாட்டோமெல்லாம் தெரியாது. டக்கு நேராக போய் உதவி கேட்டோம்னா வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு ஓடுறா அப்படின்னு தோற்றி விட்ருவாப்புல. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு என்ன மனசில் தோணும், 1000 இருந்தாலும் உதவின்னு என்கிட்ட தானே கேட்டு வரேன், என்னை உரிமை எடுத்துக்கிறேன்ல அப்படின்னா அவர் ஐ லவ் யூ அப்படின்னு போவார். இந்த அம்மாவும் காரையும் கொஞ்சம் சாதிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆனோன்னு நான் ஒன்றை விரும்பலை, காலேஜில் படிக்கிற ஒரு பையனை விரும்பினுக்கிறேன்னா வில்லனுக்கு நம்ம ஹீரோ காண்டாகாமல் காண்டாகாது. அந்த மாதிரி பிஜேபி தனியாக அவங்க வீட்டில் போய்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பயந்து போய் அவங்கள போய் கூப்பிட்றீங்க. இங்கே அடிக்கிற அடி அங்கே போய் ஹீரோயின் மாதிரி அந்த ரவுடி ஹீரோவை கூப்பிட்றீங்க. ரவுடி ஹீரோ ஹெல்ப் பண்ணுறாரு, இறங்கி அடிக்கிறாங்க, ஓட விட்டுறாங்க, சிபிஐ விசாரணை வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இல்லை நான் காலேஜில் வேலை செஞ்ச கூட படித்த பையனை தான் விரும்புகிறேன்னா நான் தனியாக தான் நிற்பேன்னு சொன்னால் நீங்கள் தான் ஒன்ஸு காண்டாக்ட் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க ரீச் பண்ணுறதுக்கு நியாயம் இருக்குல்ல. என்ன அன்றைக்கி பேசுனீங்க அது பண்ணீங்கன்னு, அப்போ ரீச் பண்ணிட்டு வரலன்னா அவங்க தரப்புல என்ன ஒரு வாதம் வைக்கப்படுதுன்னா, பாதிக்கப்பட்டவர்களே வந்து விஜய் மேல குறை சொல்லலை அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு காரணம் வந்து திமுக ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஜனங்க என்ன நினைப்பாங்கன்னா திமுகவே அடிக்குதா அப்போ உண்மையிலே ரொம்ப நல்லவனாக இருப்பான் அப்படின்னு. ஏன்னா இது எம்ஜிஆர் உருவாக்குன இது. எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் சக்கையாக புழிஞ்சு எடுத்துகிட்டு எம்ஜிஆரால் 62 எம்எல்ஏ ஆகிட்டு, 69 சிஎம் ஆகிட்டு, 71 பெருவெற்றி பெற்றுட்டு எம்ஜிஆர் வெளியே தூக்கி போட்டோன்னா எம்ஜிஆர் ஓடி போயிடுவார், ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்னா எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக நின்று அடிக்கிறார். அப்போவும் எம்ஜிஆர் போட்டு தொல்லலாம் கொடுக்குறாங்க. இவங்க போட்டு எம்ஜிஆர் மலையாளி அது இதுன்றாங்கல்ல, அப்போ ஏன்பா அவன் கூட இருக்கிறப்பெல்லாம் மலையாளி தெரியலையா, அப்போல்லாம் போராளி, இப்போ அவனு மலையாளியா? திமுக ஜெயிக்கிறதுக்கே சுடப்பட்டது ஒரு முக்கிய காரணம். அவ்வளோ தியாகம் பண்ணிக்கிறாரு, அவரை போய் மலையாளின்றீங்க இவ்வளோ நாளாக சொல்ல வேண்டியதானே. ஜனங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு பற்று வருது. அது முடிஞ்சவொடனே எம்ஜிஆர் ஜெயலலிதா கொண்டு வர்றார். ஜெயலலிதாவை இவங்க பெண்ணுன்ற முறையிலையும் இன்னும் பல வகையிலையும் அர்ச்சனை பண்ணுறாங்க, சட்டசபையில் தாக்குதல். அப்போது திமுகனாலே திமுக ஒரு ஆளை மோசம்னு சொன்னால் அவங்க நல்லவங்க. 96 அவ்வளோ எதிர்ப்பு ஜெயலலிதாவுக்கு, ஜெயலலிதாவே தோற்று போயிடுறாங்க. ஆனால் மறுபடியும் திமுக போட்டு அடிக்குது இல்லை, வீட்டில் போய் இதை பாருங்கள் எவ்வளோ சேலை எவ்வளோ செருப்பு அப்படி இப்படின்னு ஜெயலலிதா பிடிச்சி ஒரு 28 நாள் ஜெயிலில் வைக்கிறாங்க. அப்போ ஜனங்க என்னம்மா சொல்லுது, அந்த அம்மா தான் தோற்று போச்சு இல்லை, அப்புறம் என்னையா பிடிச்சி ஜெயிலில் வைக்கிற அப்படி இப்படின்னு. அப்போ என்ன ஆகுனா 98 மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி பிடிக்கிறாங்க, இது எம்பி அதிகமாக ஜெயிக்கிறாங்க. அப்போ டிஎம்கே ஒருத்தரை போட்டு அடிக்குதுன்னா அவன் நல்லவன், அவனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். அந்த அடிப்படையில் தான் விஜய் போட்டு அடிக்க ஆரம்பித்தோன்னா அவர் என்ன பண்ணுவார் பாவம். ஆனால் உண்மை தானே, அவர் என்ன பண்ணுவார், பொறுப்பு உங்களுக்கும் இருக்குல்ல. அந்த கேள்வியை ஏடிஎம்கே வைக்கிது, பொறுப்பு உங்களுக்கு இல்லையா, அவரை மட்டும் குற்றம் சொல்லுவீங்களான்னு. அண்ணாமலை ஒரு படி மேலே போய் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்னா தெரியுமா போலீஸ் அதிகாரிகளுக்கு, ஏன் பண்ணல, ஏன் எந்த அதிகாரி மேலே நடவடிக்கைகள்னு அவர் போகிறாரு. அப்போ இது எல்லாத்தையும் நான் பயன்படுத்திக்குவேன் என் தேவைக்கு. ஆனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஒளிஞ்சிருந்தவங்க ஓடி போனவங்களாம் வந்தால் பிறகு அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு நான் தனியாக நிற்பேன் அப்படி இப்படின்னா, அப்போ இதெல்லாம் பயன்படுத்தினல அந்த உரிமையோடு வந்து கேட்பாங்கல்ல, அந்த உரிமைகளில் ஒன்று தான் இப்போது நடப்பதெல்லாம். இதில் டெக்னிக்கலாக வரதான் செய்வாங்க. நீங்கள் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸு போகிறீங்க, நான் நேர்மை ஏர்மை கருமை அப்படின்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் ஃபார்ம் கூடியா ஃபில் பண்ணி கொடுத்து இந்த ஃபீஸு நான் வந்து 8 போட வருவேன் இத்தனாம் தேதி அப்படின்னீங்கன்னா, நீங்கள் என்ன தான் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் 8 போட்டாலும் ஒரு பேப்பர் கம்மியாகுதுன்னு அமுச்சு விட்ருவாங்க. டிரைவிங் ஸ்கூல் வழியாக போனீங்கன்னா இதை விட 4 மடங்கு கட்டணம் கட்டி போய் 8 போடாங்கன்னா சொன்னால் 80 போட்டிங்கன்னா கூட சார் நல்லா தான் சார் போடாங்க, இன்னொரு 8 போட்டாங்க பாருங்கள் அப்படின்ட்டு உங்கள் லைசன்ஸ் வாங்கி தருவாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் எங்கே போனாலும் ஜாதி சான்றிதழ் வாங்க போனால் கூட நேர்மையாக போனீங்கன்னா 10 நாள் ஆகும், வேறு மாதிரி போனீங்கன்னா உடனே முடிச்சு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் இதுலேயும் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கவர்மெண்ட்டு கூட மற்ற கூட இப்போ எம்ஜிஆர் டிஎம்கே வந்து எம்ஜிஆர் ஓடி போயிடுவார் நடிகர் அப்படி இப்படிலாம் நினச்சாங்க. எம்ஜிஆர் ஸ்ட்ராங்காக நின்னார். இது 2 காரணம், எம்ஜிஆருடைய பொலிட்டிக்கல் நாலேஜ், எம்ஜிஆர் கூட வந்த திமுகவினர், எம்ஜிஆருடைய அந்த இது இல்லாமல் முக்கியமாக திமுக அடியை தாங்கி நிற்கிறதுக்கு மெயின் காரணமாக இருந்தது காங்கிரஸ், இந்திரா காந்தியுடைய சப்போர்ட்டு. அப்போது அது எம்ஜிஆருக்கு ஒரு வகையில் உதவியாக இருந்தது. அந்த மாதிரி நீங்கள் ஒரே டைமில் 2 பேரையும் அடிப்போனா சினிமாவில் அடிக்கலாம். ரியல் பாலிடிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஒன்று அப்படி அடிக்கணும்னா.
மக்கள் ஆதரவு உங்களுக்கு இருக்குது, ஆனால் ஸ்ட்ராங் இல்லையே. 2 பேர்னா திமுகவையும் பாஜகவையும் ஒரே நேரத்துல அடிக்கணும்னா நீங்கள் 2 சைடும் அவங்களும் திருப்பி அடிப்பாங்கல்ல. அப்போ அடி தாங்கி இடி தாங்கின்னு தாங்கணும். மக்கள் ஆதரவு இருக்குது, ஆனால் அது அவங்கள நீங்கள் பொலிட்டிகலைஸாக ஆக்கலை. உங்கள் ரசிகர்கள் இருக்காங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, அவங்களையும் பொலிட்டிகலைஸ் ஆக்கலை. உங்கள் கூட இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களையும் பொலிட்டிகலைஸ் ஆக்கலை. எதுவுமே தெரியாது, எல்லாம் உருண்டுன்னு இருக்கிற கேஸுங்க. செங்கோட்டையன் அதுக்கு மேலே இன்றைக்கி பேச ஆரம்பிச்சாருன்னா தேர்தல் முடிஞ்சிடும். அப்போ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் வந்தோன்னா எல்லாத்தையும் மாற்றிடும் அப்படி இப்படின்னா எல்லா இக்கட்டும் எல்லா பிரச்சனைகளும் வரதான் செய்யும். அப்போ நான் சொன்னது தான், இந்த மாதிரிலாம் வரும், அப்போ முன்னாடியே போட்டு அனுப்பு, சீக்கிரம் கேளு, சான்றிதழ் தரலையா அப்போ கோர்ட்டுக்கு போ, அப்போ இந்த பிரச்சனை முடிச்சு நீ கொண்டு வந்து ரெடியாக நிப்பாட்டலாம். அதில் ஒரு கால்வாசி படமே சரியில்லைப்பானா கூட எடுக்கிறதுக்கு டைம் இருக்கும். இப்போ போனீங்கன்னா எம்ஜிஆருக்கும் வந்து இதில் அன்பேவாலாம் இருக்கும்போது, திமுகவில் இருக்கும்போது அன்பேவா படத்தெல்லாம் உதய சூரியனின் பார்வையிலே, அது என்ன உதய சூரியன் பார்வையில் அப்படின்னு, அப்புறம் புதிய சூரியனின் பார்வையில்னு மாற்றிலாம் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் வச்சுக்கிட்டு இன்றைக்கி பண்ணிங்கன்னா, அதுவும் இப்போ இருக்கிற சினிமா உலகம் எப்படி உங்களை எவ்வளோ ஏமாற்றி துட்ட பிடிக்க முடியுமோ. ஏய் படமே நல்லா இல்லையானோட நான் பார்த்துட்டேன்டா, எப்போ பார்த்தேன், நேற்று தான் அப்படின்னு. நேத்தா? ஆமாம், 2000 ஸ்க்ரீன் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தா அவர் இன்னொரு இடத்துல பார்ப்பார். அப்படி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு தேட்டரு நீங்கள் இங்கே போனீங்கன்னா அங்கே போகணும், எங்கே போனாலும் இன்றைக்கி படம் ரிலீஸ்னால் எங்கே வேணாலும் ஒரு இடத்துல டிக்கெட்டு கிடச்சிரும். ஏன்னா 100 டிக்கெட்டு 1200 விற்கிறாங்கல்ல, உங்களுக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோனா வாங்கி பார்த்துருவீங்க. இப்படி எடுக்கிறது தான் காசு. இந்த நேரத்தில் உங்களுக்கு பிரச்சனை பண்ணால், இப்போ பொங்கல்லாம் கழிஞ்சிடுது, எவன் பார்ப்பான்? பாதி பேர் பராசக்தி பார்த்துருப்பான், தாம் தூம் செலவு பண்ணியிருப்பான். 18ஆம் தேதி வேலைக்கு செம காண்டில் போவோம், கொலா காண்டில் போவோம். திங்கக்கிழமை காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி கடுப்பாகும் அந்த மாதிரி போவோம். அப்போ போய் படத்தை ரிலீஸ் பண்ணி வச்சுங்க, அவன் பார்ப்பான், ரசிகர் பார்ப்பான், ஏன்னா அவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் பேர் பொதுமக்கள் பார்ப்பாங்க. இந்த வரவேற்பு இந்த இது கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் பார்ப்பாங்க, அதோட 26 ஜனவரி பார்ப்பாங்க. இந்த மாதிரி இது கிடைக்காது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வச்சு தான் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணணும் துடிக்கிறது. காங்கிரஸ் சார்ந்த நிறைய மாணிக்கம் தாக்கூர் எம்பி ஆகட்டும், அவங்கள நிறைய பேர் வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலை அப்படின்னு சொல்லி அது வந்து அதாவது கிட்டத்தட்ட பிஜேபியோட நிலைப்பாடு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்படி தான் சொல்லணும், சொல்லி ஆகணும். ஏன்னா அவர்கள் பரம யோகியர்கள். அவங்க இருந்தாலும் அந்த வேலை தான் பண்ணுவாங்க, அதை பண்ணுறாங்க. இதில் நீங்கள் டெக்னிக்கலாக போயிட்டீங்க. இப்போ கோர்ட்டே நேற்று ஆர்கியூமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அடிப்படை இல்லாத விஷயம். எதுங்க அடிப்படை இல்லாதது? இந்த படத்தில் தப்புன்னு ஒருத்தர் புகார் கொடுத்துக்கிறாருங்க, புகார் நாங்கள் எடுத்து தான் ஆகணும், ரிவைஸ் கமிட்டி போட்டு தான் ஆகணும். அது எங்களுடைய ஒர்க்குங்க. ரிவைஸ் கமிட்டி போட்டு அவங்க தகவல் சொல்லி பார்ப்போம். அதுலேயும் பிரச்சனை இருக்குதுன்னா தலைவர் தான் முடிவு பண்ணுவார். இதெல்லாம் நாங்கள் பண்ணி ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கிடையாதுன்னு சொன்னால் தான் இவர் கோர்ட்டுக்கு வரணும். நாங்கள் எங்கள் வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போதே கோர்ட்டுக்கு வந்தால் எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறது டெக்னிக்கல் பாயிண்ட். டைம் தான் வந்து தான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் இந்த மாதிரி வாதங்களுக்கே இடம் கொடுக்காத அளவுக்கு பண்ணியிருக்கணும். இவங்களுக்கு தான் எந்த இதுவும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜாலியாக போச்சு. ஆனால் இவங்க படம் 2-3 படம் இந்த மாதிரி ஆயிருக்குது. விஜய்க்கு பீட்டா 2 தடவை கேஸ் போட்டிருக்குது பல படங்களில். காவலன்னா மெர்சல் ஒரு படத்துக்கு வந்துச்சு, ஒரு படம் இதே மாதிரி 10 நாள் தள்ளி போயெல்லாம் வந்துச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது நெருக்கத்தில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரிலாம் அப்போ அந்த அனுபவம்லாம் இருக்குல்ல. நம்ம அரசியலுக்கு வந்துட்டோம். ஒருத்தரை வேற ஏமாற்றி வேற ரோஜா பூவெல்லாம் காமிச்சிட்டு வேலை வாங்கிட்டு என் லவர் வேறு ஆளுன்னு வேறு சொல்லி அவன் காண்டில் இருக்கிறான். அப்போ நம்ம பார்த்து தான் நடக்கணுன்ற இதெல்லாம் இருக்கணும்ல. அங்கே போக மாட்டேன்ப்பா, என்டிஏ போக மாட்டேன்னு முடிவு எடுக்கலை இன்னும். என்டிஏ போகலன்னு ஆமாம், இவர் எங்கே அறிவிச்சார்? என்டிஏ கூட கூட்டணி இல்லைங்க, டிஎம் கூட கூட்டணி இல்லை, நாங்கள் தனியாக தான் நிற்போன்னு விஜய் எங்கேயாவது அறிவிச்சாரா? செகண்ட் லீடர்ஸ் பேசுறதுல எடுத்துக்காதீங்க. கொள்கை எதிரி அப்படிங்கிற அதெல்லாம் போற போகல உருட்டுறது. நாளைக்கு நான் சொன்னேன் சும்மா லுல்லாய். கொள்கை எதிரின்னா ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு. அரசியல் எதிரியை விட மோசமானது. அரசியல் எதிரியை வீழ்த்துவதுதான் முதல் கடமை என்கிற பொழுது கொள்கை எதிரி என்பதை சிறிது தள்ளி வைத்துவிட்டு நாங்கள் இந்த பணியிலே முழு மூச்சாக இறங்குவதற்காக இந்த கூட்டணியில் இணைகிறோம். அது இப்போதைக்கு இந்த எலெக்ஷனுக்காக மேபி. அவ்வளோதான். கொள்கை எதிரின்றது பார்லிமெண்ட் 29ல் பார்த்துக்கிறோம். இப்போ இணைகிறோம். நாங்கள் இப்போ யார் கூட்ட இருக்கோம்? ஏடிஎம் கூட தான் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம். ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் வச்சுக்குது. இப்பவும் நாங்கள் பல விஷயங்கள் முரண்பட்டு தான் இருக்கிறோம். அவருடைய கொள்கை எல்லாவற்றையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் தமிழ் மக்கள் நலன் முக்கியம், அதற்கு இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்கு. அது எப்படி விஜய் என்டிஏ கூட்டணியில் போகிறதுக்கு எப்படி இவ்வளோ பேசணும்லாம் கஷ்டம் இல்லை. எப்படி பாசிபிள்? அப்போ ஏன் போய் பேசுனீங்கன்ற 3 சுற்று பேச்சுவார்த்தையாக நடத்துனீங்கன்னு கேட்குறேன். அப்படியா? நான் தான் சொல்கிறேனுங்க. அந்த தலைமறைவாக வீட்டில் இருந்தார்ல, எப்போவுமே இருக்கார்ல,
அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி 30 நாள் இருந்தார் தெரியுமா, அப்போல்லாம் ஒரு 3 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுதான் பிரச்சனை. இப்போ சிபிஐ வந்து 12ஆம் தேதி வந்து சம்மன் கொடுத்துருக்காங்க ஆஜராக சொல்லி. அப்போ அதுவுமே ஒரு வித மிரட்டல், கூட்டணிக்கு வரணுங்கிற அழைப்பா அது? இது எல்லாமே அரசியலுக்குள்ளே வருங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இவ்வளோ நாளாக சிபிஐ விசாரணை வந்தோன்னே இவங்க தானே நீதி வேண்டது நியாயம் வேண்டதுன்னாங்க, கரெக்டா? இப்போ அதே சிபிஐ தான் இவருக்கே சம்மன் கொடுக்குது. இவர் பேர் இதில் எஃப்ஐஆரில் கிடையாது, எதில் போலீஸ் போட்டதில்லை. அதை தான் அவங்க டேக் ஓவர் பண்ணாங்க. ஆனால் இவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க. நாளைக்கு இவர் எஃப்ஐஆர்லேயும் சேர்க்கலாம். ஏன்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, ஆட் பண்ணிக்கலாம். விஜய் இன்கேஸ் குற்றவாளின்னு சொல்லி அவர் கைது செய்யப்பட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆருக்கு எப்படி அந்த ஒரு சென்சிட்டிவ் ஓட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆச்சோ அதே மாதிரி விஜய்க்கும் அந்த விஜய் என்ன கொலையாக பண்ணிட்டார் கைது பண்ணுறதுக்கு. இது ஒரு வழக்குங்க, ஆக்சிடென்ட் கேஸ், ஒரு ஸ்டாம்பேடு. கைது கைது செய்வோம், 2 வருஷம் உள்ளே இருப்பீங்க, வெளியே வர முடியாது, ஜாமீனே கிடைக்காது, உங்கள் திரை வாழ்க்கையும் அரசியல் வாழ்க்கையும் அவ்வளோதான், இப்படிலாம் கூட பேசுவாங்க. அல்லு அர்ஜுனோட ஸ்டாம்பிட் கேஸில் கூட அவரை கன்விக்ட்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, விட்டாங்கல்ல. அது மாதிரி அரெஸ்ட் அல்லு அர்ஜுனுக்கு வார்ன் பண்ணி அல்லு அர்ஜுன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் அவர் உருவாக்குனார் ஒரு ஸ்டாம்பேடை. இவர் பிரச்சாரத்துக்கு வந்தார், பிரச்சாரத்துக்கு லேட்டாக வர்றாரு. போலீஸு அந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவரை வரக்கூடாதுலாம் சொல்லலை. போலீஸ் சொல்கிறது நாங்கள் அந்த கடைசி நேரத்தில் உள்ளே வராதீங்கன்னு சொன்னோம். அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்றதை விசாரணையில் அவங்க சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் நேரடியாக விஜயை நீங்கள் குற்றம் சாட்ட முடியாது. ஆனாலும் விஜய்க்கு பொறுப்பு இருக்குன்னு சிபிஐ கொண்டு வரலாம். அலட்சியத்துடன் செயல்பட்டு வச்சு கூட நிறைய கேசஸ்ல வந்து அதுதான் சொல்கிறேன். இது எல்லாமே இது கேஸ் கிடையாதுங்க, இது எல்லாமே மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் கீழே வரும். நீங்கள் அலட்சியமாக இருந்து உயிரிழப்பு ஏற்படுவதற்கு காரணமாக இருத்தல். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம்.